வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம அடை தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த அடை தோசைக்கு நார்மலாக பருப்பு வகைகள் தான் நிறைய போடணும். அதுக்கு கடலைப்பருப்பு, நான் எல்லா பருப்புலையுமே 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். குறிப்பாக கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, சிறுபருப்பு, அப்புறம் கொஞ்சம் பச்சை பயிறு இருந்தது, அதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உளுந்து போட்டிருக்கேன், உளுந்து 2 ஸ்பூனு. அப்புறம் ஒரு கொண்டக்கடலை இருந்தது, சரி 2 ஸ்பூன் கொண்டக்கடலையும் போட்டிருக்கேன். ஸோ இது போக முளவத்தல், அப்புறம் பெருஞ்சீரகம், 2 துண்டு இஞ்சி, இது எல்லாமே வெட்டி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. 2 ஹவர்ஸாக ஊறிக்கிட்டு இருக்குது. சரி, நான் இப்போ இதை அரைக்க போகிறேன். ஸோ அடை தோசைக்கு நல்லா கொஞ்சம் அரைச்சிக்கலாம். ஸோ மாவு நல்லா அருமையாக அரைச்சிருச்சு, அழகாக அரைச்சாச்சு. இதை நம்ம இந்த பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ வேணும்னா உங்களுக்கு கொஞ்சம் கலருக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் மஞ்சப்பொடி இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி சேர்த்துருக்குறேன், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மஞ்சப்பொடி வேணும்னா சேர்த்துக்கலாம். ஸோ இதில் கொஞ்சம் நம்ம உப்பு சேர்க்குறேன், ஆனியன் கூட சேர்த்துருக்குறேன். ஸோ வெங்காயம் சேர்த்தாச்சு, ஆனியன் நல்ல பொடிசாக வெட்டின ஆனியன். சரி, கொஞ்சமாக நம்ம கொஞ்சம் கூட நான் கலருக்காக மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் காயப்பொடி சேர்த்துக்கிடுவோம். காயம்தான் மஸ்ட்டு. இதில் காயம் சேர்க்காமலே இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஏன்னா பருப்பெல்லாம் நிறைய சேர்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் காயப்பொடி நமக்கு மஸ்ட்டு. ஸோ நமக்கு காரத்துக்கு நம்ம ஆல்ரெடி மிளவத்தல் இதெல்லாம் போட்டிருக்கோம், உப்பு போட்டாச்சு. ஸோ இதை நல்லா இது பண்ணுங்க. ஸோ அடை தோசைக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நான் கட்டியாகவும் வைக்க மாட்டேன். ஒரு சிலர் ரொம்ப கட்டியாக கூட வைப்பாங்க. ஸோ நம்ம மீடியமாக இருக்கும். ஸோ ரொம்பையும் தண்ணியும் இல்லாமல் ரொம்பையும் கட்டியாகவும் இல்லாமல் மீடியமான ஒரு முறையில் நான் வச்சுருக்கிறேன். சரி, இப்போ இதுக்கு நம்ம சைடிஷாக ஒரு தக்காளி சட்னி பண்ணலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் ரெடியாக வச்சுருக்கேன். தேங்காய் ஊற போட்டு வச்சுருக்கிறேன். தேங்காய் இருக்குது. இந்த சைடில் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்ம வறுத்துட்டு நம்ம இதை மிக்சியில் வச்சு இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயை வச்சு லைட்டாக கொஞ்சம் வெங்காயம், இதுக்கு நம்ம கொஞ்சம் தக்காளி துவையல் மாதிரி ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வெங்காயம் போட்டிருக்கேன். எண்ணெயில் கொஞ்சம் வசக்கிட்டு நம்ம மிக்சியில் வச்சு அரைக்க போகிறோம், வேறு எதுவும் இல்லை. அது கொஞ்சம் புளிப்பாக இருந்ததுன்னா கொஞ்சம் சுவை நல்லாயிருக்கும் அடை தோசைக்கு. ஒரு தக்காளி சட்னி மாதிரி கூட நம்ம சொல்லலாம். ஸோ இது இந்த கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம மிளகாய் போட்டுடலாம். உங்களுக்கு எவ்வளோ உரப்பு தேவையோ அவ்வளோவுக்கு மிளகாய் போட்டுக்கோங்க. அடுத்தால தக்காளி போட்டுடலாம். ஸோ லாஸ்ட்டில் நம்ம இந்த தேங்காயும் போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நல்லா வசக்கிடணும். வசக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைக்க போகிறோம். இதில் கொஞ்சோண்டு புளி போட்டால் நல்லாயிருக்கும். நான் புளி எடுத்துகிட்டு வரேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் ஒரு தக்காளி துவையல் பண்ணுறதுக்காண்டி. ஸோ நான் இதை இப்போ மிக்சியில் வச்சு அரைச்சிடலாம். ஸோ அருமையாக நம்ம இப்போ அரைச்சாச்சு. துவையல் நல்லா கொஞ்சம் நல்லா அழகாக இருக்குது. இல்லை கரெக்டான பதத்துக்கு துவையல் அரைச்சாச்சு.
ஸோ நம்ம இப்போ வந்து தோசை வந்து சுட ஆரம்பிச்சிடலாம். அடை தோசை மாவு கிட்டத்தட்ட நம்ம 2 ஹவர் ஊற வச்சு அரைச்சி வச்ச மாவு வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம வெங்காயம் எல்லாமே போட்டிருக்கேன். வெங்காயம் எல்லாம் போட்டாச்சு. ஸோ போட்டு இப்போ இதை வந்து விட போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் வந்து இருக்குது, வேறு கொஞ்சம் ஃப்ரை பண்ண எண்ணெய் இருக்குது. ஸோ அது மேலேயே நான் வந்து அப்படியே வந்து விட போகிறேன். இந்த அடை தோசைக்கு வந்து நம்ம வந்து தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக விடக்கூடாது, கொஞ்சம் நார்மலாக இருந்தால் போதும் அடை தோசை. அடை தோசை வந்து நல்ல பொன்னிறமாக வந்துருக்குது. இப்போ அடை தோசைக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, என்றைக்குமே வந்து இதில் ஒரு 4 குழி பண்ணணும் மெயினாக. ஏன்னா அப்போ தான் அது வந்து கொஞ்சம் நல்லா வேகும்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே நம்ம வந்து எண்ணெயை வந்து விடணும். நார்மலாக நல்லெண்ணெய் விட்டால் நல்லது. நான் இன்றைக்கி வந்து கடலெண்ணெய் விடுறேன். கடலெண்ணெய் வந்து கொஞ்சம் பேலன்ஸாக இருந்தது நேற்று வடை சுடும்போது. ஸோ அந்த எண்ணெயை வந்து விடுறேன். ஸோ நார்மலாக இந்த மாதிரி ஒரு 5 குழி பண்ணி அதில் வந்து விடணும். விடும்போது தான் நல்லா வேகும்னு சொல்லுவாங்க. 4 குழி, 1 2 3 4 5 குழி பண்ணியிருக்கோம். ஸோ 5 ஹோல் போட்டுட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிருங்க. ஸோ நல்லா வந்து வேகும். வெந்த பிறகு நம்ம மாற்றி போடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சைடில் வந்து நான் என்ன பண்ணலான்றது, எனக்கு கொஞ்சம் ஒரு டீ கொண்டு வச்சிடலாம். ஒரு டீ வந்து எனக்கு தேவை. ஸோ அதனால் டீ வைக்க போகிறேன். ஸோ இது வந்து நல்ல இதாகிடுச்சு. ஸோ மாற்றி போட்டுடலாம். அழகான வந்துடுச்சு, பொன்னிறமாக அழகாக வந்துடுச்சு. ஓகே, ஸோ நமக்கு ஒரு டீ கூட ரெடி ஆகிடுச்சு. இந்த தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு டீ அருமையாக இருக்கும். காஃபி கூட நல்லாயிருக்கும், ஆனால் நான் டீ தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ நமக்கு வந்து அடை தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. அடை தோசை, இது வந்து துவையல், இது வந்து காஃபி இல்லை டீ, சாய். ஸோ சுட சுட அடை தோசை இருக்குது. அதுக்கு வந்து ஒரு தக்காளி துவையல், நல்ல அழகான ஒரு துவையல். ஸோ இது வந்து நேற்றைக்கு வச்ச கொஞ்சம் சாம்பார் இருந்தது, அதை அப்படியே வச்சுக்கிட்டேன். ஓகே, நான் இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. துவையல் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆஹா, சுவையோ சுவை. நல்ல மொறுன்னு வெங்காயம், அப்புறம் இந்த தக்காளி கூட அது சேரும்போது
அருமையான சுவை. தக்காளி துவையல் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாருமே இந்த மாதிரி காம்பினேஷன் ஃபுட்டு சாப்பிடுங்க. இப்போ இந்த அடை தோசை வந்து கொஞ்சம் சப்புன்னு இருக்கும், அப்போ வந்து நம்ம தக்காளி துவையல் வச்சுக்கணும், ஒரு புளிப்பா ஏதாவது ஒன்று வச்சுக்கணும். ஸோ அந்த வகையில் எனக்கு வந்து இந்த அடைக்கு வந்து இந்த தக்காளி துவையல் தான் வந்து நல்லா எனக்கு பெஸ்ட்டாக தோணுது. தக்காளி துவையலில் ஒன்றும் இல்லை, தேங்காய், தக்காளி, புளி, உப்பு, பூண்டு, இவ்வளோதான். வேற எதுவுமே கிடையாது. கொஞ்சம் வெங்காயம் போட்டிருக்கோம், அவ்வளோதான். ரொம்ப அருமையாக இருக்கு. எனக்கு வந்து இந்த அடைக்கு வந்து ஒரு சிலர் வந்து அவியல் வந்து பண்ணுவாங்க, அது எனக்கு பிடிக்கவே செய்யாது. ஒவ்வொருத்தரோட டேஸ்ட்டை பொறுத்து இருக்குது. அடை அவியல் நான் சாப்பிட்டதே கிடையாது. நார்மலாக நமக்கு வந்து இந்த அடை தோசைக்கு வந்து பெஸ்ட் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சட்னி, வெள்ளை சட்னி, அவ்வளோதான். அதை வந்து வேற எதுவுமே நம்ம எடுக்கவே கூடாது. சூப்பராக இருக்கு. எல்லாரும் செஞ்சு பாருங்க. ஓகே, பாய்.